இனிமையான திருமண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாப்பிள்ளை அகமது ஜமீல் அவர்களுக்கும் மருமகளுடைய பர்மினாஸ் மருமகளுக்கும் அல்லாஹ்வின் கிருபையினால் திருமணம் நடைபெறுகிறது. குறித்த நேரத்தில் திருமண நிகழ்ச்சி தொடங்குகிறது. நாம் அந்த தேர்வுடைய மன வீட்டார்களிடத்திலே கேட்டுக்கொண்டோம், தாராளம் செய்துவிட வேண்டாம். 12:40 மணிக்கெல்லாம் முதல் தொகுதிக்காக வேண்டி வாங்கொலிப்பார்கள். வாங்கு சட்டம் மகான் வரை கேட்கும். துவா ஒலித்திருக்கிற முதல் துவாவை இடைநிறுத்தம் செய்ய முடியாது. எனவே குறித்த நேரத்தில் திருமணத்தை தொடங்கிவிட வேண்டும் என்கிற நம்முடைய அந்த கோரிக்கையை திருமண வீட்டார்கள் மனமாற ஒப்புக்கொண்டு திருமண நிகழ்ச்சியை தொடங்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு திருமணமும் இப்படித்தான் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுமானால் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு துவா செய்ய ஆமீன் கூட பர்து தொழுகைக்காக வேண்டி வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த பர்து தொழுகைக்கு நாம் மிக முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கிறது என்பதுதான் காரணம். நம்முடைய மார்க்கத்திலே எல்லா கடமைகளுமே குறித்த நேரத்திலே நடைமுறைப்படுத்தப்படும்படி ஏவப்பட்டிருக்கிற அந்த நல்ல செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் திருமண நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இரு மன வீட்டார்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நாம் எல்லோரும் இங்கே கூறியிருக்கிறோம் என்றால் இம்மணமக்களுக்காக துவா செய்ய அவர்கள் வாழ்க்கை கூறியிருக்கிறோம். எனவே பாரக்கெல்லாம் உனக்கு பாரக்க அணைக்க ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த துவாவை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மீதும் அபிவிருத்தி அளிப்பானாக. எல்லா நல்ல காரியங்களையும் மணமக்கள் இருவரும் தாங்கள் சேர்ந்து செய்கின்ற பெரும் பாக்கியத்தை தருவானாக என்று நாம் எல்லோரும் மணமக்களுக்காக பிரார்த்திப்போம். வல்ல அல்லாஹ் மணமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் சகலவித சௌபாக்கியங்களையும் துரியா கையுமா சாரியான சந்ததிகளையும் தந்தருவானாக என்கிற நல்வாவோடு நம்முடைய இந்த சுற்றுரையை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளாலும் உயிரினும் மேலான நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தாலும் வழிமார்களினுடைய நல்லாசியாலும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற கடுவங்குடி ஷேக் அலாவுத்தீன் அண்ணன் அவர்களுடைய வீட்டில் ஆயப்பாடி எஸ்.எம். ஆரிஃப் ரஹ்மான் ஆகியோருடைய இல்ல திருமண நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊர் ஜமாத்தார்கள், உள்ளூர், வெளியூர், வெளிநாடு அனைத்து ஜமாத்தார்களையும், குறிப்பாக ஆயப்பாடி, வடகரை, சங்கரங்கந்தல் மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் ஜமாத்தார்களையும் இரு இல்ல அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சார்ந்தோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், சிறார்கள், மாப்பிள்ளையினுடைய நண்பர்கள், குறிப்பாக எல்லா சமயத்தை சார்ந்த அன்பர்கள், நண்பர்கள் அனைவர்களையும் நீண்டூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபையின் சார்பாகவும் எம்கேஎஸ் அங்கத்தினர்கள் சார்பாகவும் நெஞ்சார மனமாற வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து நிக்காஹ் அனுமதி கடிதமும் நிக்காஹ் தப்தீருக்கும் வாசிக்கப்படுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜாமியா மஸ்ஜித் வக்ஃப் நிர்வாக சபை, ஆயப்பாடி, தரங்கம்பாடி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம். நிக்காஹ் திருமண அனுமதி கடிதம். கண்ணியம் வாய்ந்த நீலூர் காதி முத்தவல்லி ஜாமியா மஸ்ஜித் வக்ஃப் நிர்வாக சபை சபையினர் அனைவரின் மேலான சமூகத்திற்கு ஆயப்பாடி ஜாமியா மஸ்ஜித் வக்ஃப் நிர்வாக சபையினரின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்நிக்காஹ் அனுமதி கடிதம் கொண்டு வரும் எங்களூர் ஜமாத்தை சேர்ந்த ஆயப்பாடி கீழத்தெருவு கதவு எண் 3/15 வசிக்கும் ஜனாப் எஸ்.எம். ஆரிஃப் ரஹ்மான் அவர்களுடைய மகள் ஏ ஃபஹ்மிதா நாஸ் முதல் தார மணமகளை தங்களூர் ஜமாத்தை சார்ந்த நீலூர் கடுவங்குடி மெயின் ரோடு கதவு எண் 46/2 வசிக்கும் ஏ ஷேக் அலாவுத்தீன் அவர்களுடைய மகன் எஸ். அகமது ஜமீல் மணாலருக்கு
ஹிஜ்ரி 1446 ஆண்டு துல்காதா மாதம் பிறை 5/4/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று நிக்காஹ் செய்து கொள்ளும் முடிவோடு அவரிடம் வருகின்றபடியால் அந்த முடிவை தாங்களும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க ஷரியத்தின்படி நிக்காஹ் நடத்தி வைத்து மணமக்களின் நல்வாழ்வுக்கு துஆ செய்யும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். வஸ்ஸலாம். இங்கனம் ஜாமியா மஸ்ஜித் வசுப்பு நிர்வாக சபை ஆயப்பாடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை நீலூர் திருமண நிக்காஹ் பதிவு புத்தகம் 2025 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி சரியான ஹிஜ்ரி 1446 ஆண்டு துல்காதா மாதம் பிறை 5க்கு மயிலாடுதுறை மாவட்டம் நீலூர் கடுவங்குடி 46/2 மெயின் ரோடில் இருக்கும் ஜனாப் ஹாஜி ஏ ஷேக் அலாவுத்தீன் அவர்களுடைய மகனார் எஸ் அகமது ஜமீல் BCA மணமகனுக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆயப்பாடி 3/16 கீழத்தெருவில் இருக்கும் ஜனாப் ஹாஜி SM ஆரிஃப் ரஹ்மான் அவர்களுடைய மகள் ஏ ஃபஹ்மிதா நாஸ் BA மணாலியை முதல் தாரமாக ஹனஃபி மதுஹபின்படியும் ஆயப்பாடி ஜமாத் ஊர் அனுமதி கடிதப்படியும் இரு வீட்டார்கள் மற்றும் சபையோர்கள் முன்னிலையில் மகராக மணமகன் மணமகளுக்கு 3 பவுன் 24 கிராம் தங்க செயின் ரொக்கமாக கொடுக்கப்பட்டு பெண்ணின் வக்கீலாக ஜனாப் ஹாஜி மர்ஹூம் எஸ் முகமது காசிம் அவர்களுடைய மகனாரும் மணமகளினுடைய தந்தையுமான SM ஆரிஃப் ரஹ்மான் அவர்கள் வக்கீலாகவும் ஜனாப் ஹாஜி KM பஷீர் அஹமத் அவர்களுடைய மகன் B நிசார் அகமது கொல்லாபுரம் அவர்கள் 1வது சாட்சியாகவும் ஹாஜி K அப்துல் காதர் அவர்களுடைய மகன் A முகமது பிலால் அவர்கள் 2வது சாட்சியாகவும் இருந்து நீலூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் SM முகமது சைஃபுத்தீன் இம்தாதி ஆலிம் அவர்களால் JMH நிக்காஹ் மஹாலில் வைத்து இந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله سيد الأرباب بالتبديل والتكريم صلى الله عليه وعلى آله وصحابه ذوي العز والتعليم صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي. وقال عليه الصلاة والسلام أيضا فمن رغب عن سنتي فليس مني. وقال عليه الصلاة والسلام أيضا
تناكروا توالدوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بسكت أو كما قال عليه الصلاة والسلام. ونسأل الله يجعلنا ممن يطيعه ويطيع رسوله ويتبع رضوانه ويجتنب السخطا فإنما نحن به وله والحمد لله رب العالمين. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஷேக் அலாவுதீன் அவர்களுடைய மகனான அகமது ஜமீல் ஆகிய உங்களுக்கு ஆயர்வாடி எஸ்.எம். ஆரிஃப் ரஹ்மான் அவர்களுடைய மகள் ஃபஹ்மிதா நாஸ் மனாலியை நீங்கள் கொடுத்த 3 பவுன் தங்கம் செயின் மகனுக்கு ஆரிஃப் ரஹ்மான் அவர்களுடைய வக்காலத்தின் பேரில் நான் வக்கீலாக இருந்து நிசார் அகமது முகமது பிலால் ஆகிய இருவர்களும் சாட்சிகளாக இருந்து கூடியிருக்கும் ஜமாத்தார்கள் முன்னிலையில் ஃபஹ்மிதா நாஸை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய சாட்சிகளாக வைத்து உங்களுக்கு ஃபஹ்மிதா நாஸை நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டேன். கபூல் செய்தீர்களா? கபூல் செய்கிறேன். ஒப்புக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டீர்களா? بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير وعافية. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدورنا من الجنة والناس. آمين. آمين. على نبينا وعليه الصلاة والسلام. آمين. اللهم بينهما كما أردت بين سيدنا محمد فارس على نبينا وعليه الصلاة والسلام. آمين. اللهم بينهما كما أردت بين سيدنا يعقوب وإبراهيم على نبينا وعليه الصلاة والسلام. آمين. اللهم بينهما كما أردت بين سيدنا مشرف سطورا على نبينا وعليه الصلاة والسلام. اللهم بينهما كما أردت بين سيدنا أيوب وإبراهيم على نبينا وعليه الصلاة والسلام. آمين. اللهم بينهما كما أردت بين سيدنا سليمان وبلقيس على نبينا عليه الصلاة والسلام. آمين. اللهم بينهما كما أردت بين سيدنا يوسف وزليخا على نبينا وعليه الصلاة والسلام. آمين. اللهم بينهما كما أردت بين سيدنا أرسلنا المرسلين محمد المصطفى صلى الله عليه وسلم وكذلك إبراهيم عيسى صديقا رضي الله عنه وسائر أزواجه عليه الصلاة والسلام رضوان الله تعالى علينا وعليهم أجمعين. آمين.
علي بن ابي طالب وفاطمه الزهراء رضي الله تعالى عنهما آمين. اللهم اهدهما لاحسن الاخلاق ولا يهد لاحسنها الا انت وصف عنهما سيئها ولا يصف سيئها الا انت يا اكرم الاكرمين. آمين. بارك بينهما وجمع بينهما في خير. آمين. اللهم اخرج منهما ذريه طيبه صالحه. اللهم ارزقهما اولادا واحفادا وبنين وبنات خالدات يا اكرم الاكرمين. آمين. اللهم اجعل اعمالهما بالاعمال الصالحه كامله وعيسى طيبه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. آمين. ربنا قرة أعين وجعلنا للمتقين إماما. آمين. ربنا آتنا عذاب النار. آمين. ربنا سبيلا سنين وعلى آله وأصحابه أجمعين والحمد لله صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على